ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. வந்து ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்து. நன்றி நன்றி நன்றி. கரெக்டாக பாருங்க, அது பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு வந்து வாங்க வந்து பாருங்க. ஒன்று எடுத்துருவோம். சரி, பிடிங்க. ஆயிடுச்சுங்க. சந்தோஷம் சந்தோஷம். எத்தனாவது ஹைவேல? 76 முடிஞ்சு 77. 77 27 இருக்கீங்க. 77. ஐயா வணக்கம். உங்கள் பாதம் தொட்டு வணங்கி மகிழ்கிறேன். உங்கள் பாதம் தொட்டு வணங்கி மகிழ்கிறேன். நேரில் வரங்க ஐயா, நான் பார்க்குறேன் எப்படின்னு. ஓ சரிங்கய்யா சரிங்கய்யா. அம்மாவை கேட்டு ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப சந்தோஷங்க. அண்ணாமலையார் உண்ணாமலைமன் வாழ்த்து கிடைச்ச மாதிரி. ரொம்ப நன்றிங்கய்யா. நான் வந்து பார்க்குறேன், நான் பார்க்குறேன். வணக்கம் 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 வணக்கம். வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. வாட்ஸ்அப்பில் அங்கே மல்லூர்பட்டிலே தானே? நம்ம வணக்கம். ஆமாம், இல்லைங்க, அது எஸ்ஆர்எம். அதுக்கும் பக்கத்தில் 2 டாக்டர், ஒரு டாக்டர் ஒரு புதுசாக கட்டி மெயின் ரோட்லேயே, அதுலேயே தான், அதே ரோட்டில் தான். நம்ம கோவிந்தராஜன் ஒரு எம்எல்ஏ இருந்தார்ல, அவங்க பையன் டாக்டர் ரவிக்குமார் மல்லூர், அவர் கட்டிருக்காரு. அதில் அதுக்கும் அந்த ஆஞ்சநேய கொடுக்க இடையில பிறந்தார்ல. ஆமாம், கோவிந்தராஜன் வாத்தியார் அவர். இது நமக்கு கிராமத்தில் எல்லாரும் வருவாங்க. சரி சரி, அங்கே வச்சு நம்ம பாப்பா எதுவும் சிம்பிளாக வச்சு வீடு கிரப்ப சொல்லலை. சரியா, சரி, நம்ம அங்கே வச்சா கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சூப்பர். பாருங்க, 2 முறை இதாகிறதுக்கு காரணம் இன்னைக்கு பிறந்த நாள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனது கேட்டா இல்லை, ஒருத்தர் போட்டுருந்தாரு ஃபேஸ்புக்கில் வந்து சின்ன வயசுலேயே வந்து விஓ ஆகிடுன்னு சொல்லிட்டு 19 வயது. 19 பெரிய ஜாம்பவானுங்க 4-5 பேர் போட்டிருந்தாங்க, மனு போட்டிருந்தாங்க. இருக்கிறதுல சின்ன வயசு நான் தான், 19 வயசு. அதில் ஆனால் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு தாசில்தார். தாசில்தார் இருந்து ஆர்டிஓகிட்ட வந்தது. ஆர்டிஓ அனந்த பத்மநாபன்னு பேர், ஐயர், கருப்பு ஐயர்னு சொல்லுவாங்க. அவர் என்கொயரி பண்ணார். நீ என்ன சின்ன பையனாக இருக்க, மீசை கூட வரல, நீ போய் எப்படி லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் பார்ப்ப, எப்படி வசூல்லாம் பண்ணுவ அப்படின்னாரு. இல்லைங்கய்யா பண்ணுவோங்கய்யா அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர் போட்டார். தொடர்ந்து 68, அதாவது 19 வயசு, 68லேருந்து 80 வரைக்கும். 80ல் எம்ஜிஆர் ஆடியன்ஸ் போட்டு ஒரே நாளில் 24,000 கிராம அதிகாரிகள், அதாவது முன்சிஃபு, கர்ணம், எல்லாத்தையும் எடுத்துட்டாரு. 82ல் எடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. மாநிலத்திலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. நான் சாதாரண ஃபிட்கா லீடர் தான். நான் வந்து சங்கத்தில், வட்ட சங்கத்தில் கூட நான் வந்து பதவி இல்லை, மாவட்ட சங்கத்தில் இல்லை, மாநில சங்கத்தில் இல்லை. ஆனால் எல்லா மீட்டிங்கும் போவோம். அப்பயே இந்த சென்னையில் நடந்தாலும் வேலூரில் நடந்தாலும் எங்கே நடந்தாலும் போவோம். அந்த பொதுச்செயலாளர் ஃபோன் பண்ணி கேட்டார், ஐயா இது போல் ஆடியன்ஸ் போட்டிருக்காங்க, என்ன பண்ணுறது? ஏற்கனவே 4 நாளைக்கு முன்னே, அண்ணா வணக்கம் வணக்கம் வணக்கம்,
ரொம்ப 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 மகிழ்ச்சி. உங்கள் வார்த்தையெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் பாதம் தொட்டு பணிந்து வணங்குறேன். ரைட்டுங்க. நீங்கள்லாம் ரொம்ப நாள் 100 வயசாக தாண்டினங்கய்யா. உண்மையிலேயே ரொம்ப இதுதான். இவங்க வந்து அரட்டவாடி அன்பழகன் ஐயா கவர்னர் இருந்தாரா, மருமகன் நாராயணசாமி நாயுடு அந்த கட்சியில் ரொம்ப தீவிரம். இன்றைக்கும் விவசாய சங்கத்தில் இருக்காங்க. ரொம்ப பெரிய மனிதர். அரட்டவாடி கேவி குப்புசாமி அந்த ஊர் பஸ் ஓனர். வணக்கங்க. ரொம்ப நன்றி. ரைட். அதுக்கப்புறம் கேட்டார். ஏற்கனவே நாங்கள் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் எதேச்சியாக போட்டிருந்தோம் OMC இதில். அதில் போட்டு அப்புறம் முடிவு பண்ணோம். நான் அப்போ தான் கமிட்டியில் ஒரு 18,500 ரூபாய்க்கு மணிலா பயிர் விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து போய் முத கொடுத்து, ஐயா இது என்ன ஹைகோர்ட்டில் தான் கேஸ் பண்ணோம், வேறு வழி இல்லை. அவர் கேட்கும்போதே சொல்லிட்டாங்க ஃபோனில், கவர்மெண்ட் எடுத்து நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஹைகோர்ட்டில் தான் கேஸ் பண்ணோம் அப்படின்னா. அப்புறம் அதே போல் எல்லாம் பேசி ஹைகோர்ட்டில் கேஸ் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம். போட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 81 6வது மாநில மாநாடு, டிஎம்கே மாநாடு இங்கே நடக்குது. நான் வந்து 68 இன்னைய வரைக்கும் உறுப்பினர் டிஎம்கேவில். ரொம்ப சீனியர். ஊர்லேயே மணிகாராக இருந்து இந்த வேலை எடுத்துட்ட பிறகு நினச்சிருந்தேன்னாக்கா சேர்மனாக இருப்பேன், எம்எல்ஏவாக வந்துருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்தது. இருந்தாலும் எனக்கு அரசியல் பிடிக்கல. ரொம்ப தீவிரமாக இன்னைய வரைக்கும் இருக்கேன். இருந்தாலும் அரசியல் பிடிக்கல எனக்கு. அது என்ன காரணம்னா பொறாமை. அதாவது எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க, நம்ம வீட்டில் தான் சாப்பிடுவாங்க. எலெக்ஷன் டைமில் கூட சொல்கிறேன், காங்கிரஸாக இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், எல்லா வேட்பாளர்களும் நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. அதே போல் அஃபிஷியல்ஸ் அந்த ஒரு 30 வில்லேஜஸ்ஸு நம்ம வீட்டில் வந்து தான் சாப்பிடுவோம். அது போல் இருந்துட்டு இருந்தது. அது முடிஞ்சதும் நாங்கள் இங்கே 6வது மாநில மாநாடு நம்ம முருகையன் இதில் போட்டாங்க, இந்த சக்கரால் இருந்த இடத்துல. அதில் நான் என்ன சொன்னேன், நம்ம தாலுக்காவில் 13 தாலுக்கா, வேலூர், திருவண்ணாமலை ஒருங்கிணைந்த மாவட்டம். அதில் வந்து எல்லா வட்ட தலைவரும் 1000 ரூபா நோட்டு மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு புது நோட்டு நானே ஸ்டேட் பேங்க்ல வாங்கி 13 தாலுக்காவுக்கு 13 மாலை ரெடி பண்ணி அந்த மீட்டிங்கில் போட்டுட்டு பேசணும். இது போல் எம்ஜிஆர் வந்து எடுத்துட்டாரு, அது உள்ளூர் ஆளுங்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும், யார் யோகியம் எல்லாம் தெரியும், வரி வசூல் பண்ணால் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் பேசணும். அதை வச்சு கலைஞர் ரொம்ப நல்லா பேசிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா மூலை முடுக்கெல்லாம் இந்த பேச்சு வந்தது. அப்போ தான் எங்கள் பையன் பிறந்திருக்கான், செல்வகுமார். ஒரு வயசு. அவனை கொடுத்து அவர் கையில் தூக்கி வச்சு ஃபோட்டோ எடுத்தார். அதுக்கு முன்னே 78 எங்கள் பொண்ணு நாராயணபுரத்துக்கு வீட்டுக்கு வந்திருந்தார். ஒரு தேர்தல் மீட்டிங் காணிப்பள்ளில் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு டின்னர். அப்போ சித்ரா வந்து அப்போ 1000 நோட்டு மாலை 78 மாலை போட்டு நல்ல டின்னர். அது முடிஞ்சது. இதில் வந்ததும் அப்புறம் ஒரு நாள் சென்னை வர சொல்லியிருந்தார். மாநில நிர்வாகிகளோடு நானும் போயிருந்தேன். அப்போ சொலிசிட்டர் ஜெனரல் ராமசாமின்னு அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு, இந்த கேஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள், சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுங்க, ஃபீஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க, நீங்கள் வந்து கேஸை ஜெயிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி விட்டார். அதே போல் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து யார் SSLC பாஸ் பண்ணாங்களோ அவங்க எலிஜிபிள். அது எங்கள் மாமாவும் எழுதிட்டாங்க. அதில் வந்து கணக்கு பிள்ளைங்க டைரெக்டாக போட்டாங்க விஏஓவாக. அவங்க என்ன சர்வே ட்ரைனிங் எடுத்துட்டாங்க. விஏஓ வில்லேஜ் முன்சீஃப் வந்து சர்வே ட்ரைனிங் எடுக்கணும், அவங்களுக்கு தெரியாது. பெரிய சொல் ஆண்டர் ப்ராப்ளம் தான் தெரியும். அதுக்கப்புறம் எங்களுக்கு 1.5 மாதம் ட்ரைனிங் முடிஞ்சதுமே ட்ரைனிங்க்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க வந்து, அப்போல்லாம் அதிகாரிகள் நல்லா தெரியும், ஏன்னா அப்போல்லாம் விஎம்மாக இருக்கும்போதும் தெரியும், அபிஷியல் பொலிட்டிக்கலே எல்லாருமே நல்லா தெரியும். இவங்க அது தாலுகா ஆஃபீஸில் ஆர்டிஓ ஆஃபீஸ்லாம் வந்து, ஐயா நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும், ஐயோ இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் போஸ்ட்டு, நான் அதெல்லாம் விரும்பலைங்க, எனக்கு 50 ஏக்கர் நிலம் இருக்குது, நான் விவசாயம் சரியாக இருக்கும் எனக்கு, நான் வரலைங்க. அண்ணா இல்லை நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும், உங்களை தான் வந்து டவுன் விஏஓ போட போகிறவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆர்டர் வராத முன்னவே. அப்புறம் ஆர்டர் வாங்கிட்டு அதே போல் ட்ரைனிங் 1.5 மாதம், ஒரு 60 பேர். அதுக்கு தலைவர் நான் தான் அப்போவே.
இருந்து அப்புறம் சப் கலெக்டர் வந்தார். 2 நாளைக்கு முன்னே ட்ரைனிங் முடியுது, 2 நாளைக்கு முன்னே வந்தார். பார்த்துட்டு 2 நாள் பொறுத்து ஆர்டர்ஸ் போட போகிறார். அப்போ நிறைய ரெக்கமெண்டேஷன் என்ன போடணும்னு சொல்லிட்டு, இன்னொருத்தரை போடணும்னு சொல்லிட்டு முருகையா ரெக்கமெண்டேஷன். கடைசியில் பார்த்துட்டு ஒரு இங்கே ரொம்ப ப்ரெஷர் வருதுன்னு போலூர் டிபியில் போயிட்டு நைட்டு 2 மணிக்கு அந்த டிரைவரை கேட்குறாரு. தயாளன்னு ஒரு டிரைவர். யார் சின்னராஜ், நிறைய ப்ரெஷர் வருது அவருக்கு, சென்னையிலேருந்து திருவண்ணாமலை இருந்துடலாம் அப்படின்னு கேட்டு, ஐயா நீங்கள் 2 நாளைக்கு முன்னே அந்த கிளாஸுக்கு போனீங்களா, அப்போ ரோஸ் மாலை ஒன்று பெருசாக போட்டார், ஹைட்டாக இருந்த ரமேஷ், அவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஆர்டர் கொடுத்தேன். அப்போ நான் ஹோட்டல் பார்க்கில் தங்கியிருந்தேன். உடனே ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா இது போல திருவண்ணாமலை விஓ போட்டாச்சுன்னு சொல்லிட்டு, ஹைட்டு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் 1.5 மாதம் ரொம்ப நீட்டாக பண்ணி நல்ல மார்க்கு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை போட்டாங்க. கரெக்டாக தொடர்ந்து 12 வருஷம் ஸ்டேட்டில் எங்கேயுமே இல்லை, யாருமே இல்லை. 3 வருஷம் மேக்ஸிமம் போயிட்டு அப்புறம் வந்திருப்பாங்க. 2 வருஷம் பொறுத்து கூட ஒரு 3 வருஷம், அதுபோல் ரேர் 2-3 பேர் தான் வந்திருப்பாங்க. இது ஒரு பெரிய நமக்கு மனசு திருப்தி. வில்லேஜ் முன்சீஃப் கிடைச்சதும் சரி, விஏஓ கிடைச்சதும் சரி, பொதுமக்களுக்கு நல்ல சேவைகள் செய்யறதுக்கு ஒரு பைசா எந்த வித லஞ்சம் இல்லாத, குற்றச்சாட்டுகள் இல்லாத அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் ஒரு பெரிய பாடமாக இருந்து ரொம்ப நல்லது பண்ணோம். நான் பார்க்கும்போதெல்லாம் கலெக்டருக்கு முன்னாடி நீங்க தான் வண்டி ஓட்டுவோம். நான் பார்த்துருக்கேன். கலெக்டரே ஆச்சரியமா கேட்பாரு, பெரிய வண்டி வச்சிருக்கீங்க, புல்லட். அதான் பேரு. ஆமா பேரு. ஆமா, மீச அந்த ஷர்ட் மடிச்சு விட்டுருவாங்க. அந்த புல்லட் 2 புல்லட், 3 புல்லட் தான் அப்போ இருக்கும். எந்த ஒன்று கரும்பலூர் மணி, ஒரு எஸ்ஏ காதர் பாஷா அவருக்கு ஒன்று 3. இந்த 3 வண்டியில லுக்கு பார்த்தா நம்ம தான் இருக்கும். அதுல அந்த குரோமியம் ஷேடு, மட்கேடுக்கு டேங்குக்கு அதுபோல் குரோமியம் ஷேடு, ரெட் கலரு பிரமாதமாக இருக்கும். வண்டியே ஒரு அமைப்பு இருக்கும். அந்த ஹார்ன் காந்தி சிலிண்டர் அடிச்சா, அண்ணா சிலிண்டர் எங்க ஆபீஸ்ல கேட்டுவோம், சுந்தரேசன் கேட்டுவோம், மணிகார் வந்துட்டு ரெடி ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸ். அதே போல யார் வந்தாலும் நல்ல விருந்தோம்பல், கோயில் மரியாதை. அந்த சப் கலெக்டர் ஆர்டர் போட்டவருக்கு அதுக்கப்புறம் 82 தான் கல்யாணம் நடந்துச்சு. திருப்பத்தூர்ல கல்யாணம், ஒய்ஃப் டாக்டர். அவருக்கு இங்கே ஒரு வரவேற்பு விஏஓ சார்பாக வச்சுருந்தோம் பங்களாவில், காலேஜ் ஆப்போசிட்ல. அதுக்கு நம்ம கோயில் யானையை இட்டு போய் மணமக்கள் வரும்போது அவங்களுக்கு மாலை ஆசீர்வாதம் பண்ணி ஒரு விழா நடத்தணும். பெரிய பிரம்மாண்டமாக நல்ல விஏஓஸ், ஆர்டிஓ, தாலுகா ஆஃபீஸ். ரொம்ப அவருக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அது எல்லாம் இதுலேயும் அப்படியே நல்லா போயிட்டு இருந்தது. கலெக்டர் இடியாவோ, ஆர்டிஓ, தாசில்தார் யாராக இருந்தாலும் விஓ மாதிரி நினைக்க மாட்டாங்க, அவ்வளோ மரியாதை நினைப்பாங்க. அதே போல் பப்ளிக்ஸு, பொலிட்டிக்கல் அந்த கோலத்தில் பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். எந்த கட்சியில் இருந்தாலும் வருவாங்க, யாரும் விரோதம் இல்லை. வந்த அடுத்த செகண்ட்ஸ் அப்படியே கை போட்டு போகும்போதே மோட்டர் சைக்கிள் யாராவது கை கட்டுவாங்க, நிறுத்தினாங்க, என்னென்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அப்படியே கை போட்டு ஆஃபீஸில் சீல் போட்டு வாங்கிடுவாங்க. அதுபோல் அது ஒரு நல்ல நிறைய பேருக்கு உகந்த பணி. 69 20 வயசுல கல்யாணம், பெரியார் தலைமையில அன்பு தேட்டர்லயே கல்யாணம். எதிர்கால அண்ணா சத்திரத்தில் சாப்பாடு மேலே. பெரியார் அப்போ சிஎம்சியில் ட்ரீட்மெண்ட், யூரினல் ப்ராப்ளம். அந்த யூரின் கையெல்லாம் கட்டி டீப்பெல்லாம் போட்டுருக்கார். எங்கள் அண்ணா போய், ஐயா நீங்கள் வர வேண்டியதில்லை, நாங்கள் இங்கே சிஎம்சிக்கு நாங்கள் வாழ்த்து வாங்கிக்கிறோம், இல்லை அங்கே ஈரோடு வரோம் அப்படின்னாரு. கேட்கல, எங்கள் பாரம்பரியமாக திராவிட குடும்பம் எங்கள் குடும்பம். அப்புறம் இல்லை நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக வருவேன் அப்படின்னாரு. அதே போல் கரெக்டாக 9 to 10 கல்யாணம், 8:55 கரெக்டாக அவர் கார் தேட்டரில் நிற்குது. தாலிகள்லாம் எடுத்து கொடுத்தாரு, செயினில் போட்டு அப்படியே மஞ்சள் கவரோடு அப்படியே எடுத்து கொடுத்தாரு, போட்டோம். 9:20 பேச ஆரம்பித்தவர் 1:20 முடிச்சார். 10:20, 11:20, 12, 4 மணி நேரம் கண்டினியூஸாக பேசுவார். மக்கள் எல்லாம் ஓடு. அப்போ ஃபால்ஸ் லிங்க்லாம் கிடையாது. அப்படியே வேர்த்து ஒழுங்கு. நல்ல சித்திரை மாதம் 26 4 பார்த்தா 27-69 கல்யாணம், 20 வயசில். அப்புறம் அது கல்யாணத்தை முடிச்சுட்டு போனாங்க. நல்லபடியாக வேலைகள் நடந்தது, எல்லாருடைய தொடர்பும் கிடைச்சிது, எல்லாருக்கும் நன்மை பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. 2006 ரிட்டைர்மெண்ட்டு.
அதுக்கப்புறம் இந்த தமிழ் சங்கத்தில் பேச்சாளர்கள் கேட்குற பேச்சை கேட்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் போனோம். அதில் போயிட்டு ஒரு 40-50 சங்கங்களில் இன்னைக்கு புலவர் பொறுப்பு, அதுபோல் ஸ்டேட்டில் ஒரு 4-5 போஸ்ட்டு, சென்ட்ரலில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு 4-5 போஸ்ட்டு, மாநில போஸ்ட்டு. எங்கள் சங்கத்தில் மாநில துணைத் தலைவர், பிஏஓ சங்கத்தில், அதே போல் கம்மநாயுடு மகாராஷ்டிர சங்கத்தில் மாநில துணைத் தலைவர் இன்னை வரைக்கும். இப்போ மாநில அறக்கட்டளை உறுப்பினர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு. இதுபோல் நல்லா போயிட்டுருக்கு. பேர் சொல்கிற மாதிரி நல்ல ஸ்கூல். 1993 டாக்டர் கெங்குஸ்தான் நாயுடு மெட்ரிகுலேஷன் ஆரம்பித்து 2000 குழந்தைங்க படிக்கிறாங்க. இன்னை வரைக்கும் நான் தான். உங்கள் பள்ளிக்கூடம் நல்ல பேர் வாங்கியிருக்கு, ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கு. அடுத்து இந்த இறை பணிலையும் ரோட்டரி கிளப், லைன்ஸ் கிளப் அதெல்லாம் கூப்பிட்டாங்க, போகல. எங்கள் மிஸ்ஸஸ் மட்டும் லைன்ஸ் கிளப்ல இருந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. 2 வருஷம் ஏரியா கோஆர்டினேட்டர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இறை பணியில் சேஷாத்திரி ஆசிரமத்தில் முத்துக்குமார் சுவாமி ஐயா கூப்பிட்டு மெம்பராக போட்டார். ஐயா ஏரியா பணியெல்லாம் வேணாங்கய்யா, அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லை அப்படி இப்படின்னா, இல்லை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். உடனே துணைத் தலைவர், மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு பலருக்கு. சமூக சேவைக்காக உலக தமிழ் செம்மொழி பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் ஒரு 7 வருஷம் மதிப்பு முனைவர் பட்டம். ஒரு பெரிய பாக்கியம். தமிழ் படைப்பாளர்கள் சங்கம், அதில் சுடர் முருகையா ஐயா இருந்தார், அவர் நீங்கள் தான் தலைவராக வரணும், ரொம்ப இது. அதுபோல் முத்துக்குமார் சுமையா போட்டுட்டு அருணகிரிநாதர் மணிமண்டபம் கட்டணும்னு சொல்லிட்டு அது ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு 10 பேர் கூட்டியிருந்தாங்க. அதில் என்னை உறுப்பினராக போட்டாங்க. அதுவும் வேணாம்னு சொன்னேன். இல்லை நீங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு வித்திட்டவர் ஆகாஷ் முத்துகிருஷ்ணன். அதில் உள்ளவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியர் ஃபிகர்ஸ். ஆகாஷ் முத்துகிருஷ்ணன், பழனிராஜ் வக்கீல், டிபிஎன் தேவராஜ் பஸ் ஓனர், உபாத்தியாயா உடுப்பி ஹோட்டல் ஓனர், முருக பூபதி ரிட்டையர்ட் ஜட்ஜு, கோவை ராமசாமி, டிவிஎஸ் ராஜாராமன், நான், அதுக்கப்புறம் அமரேசன் பாலசுந்தர் பஸ் ஓனர், தனுசு, அருணகிரிநாதர் விழாக்குழு தலைவர். அது மிகப்பெரிய பணிங்க ஐயா. என்னைக்கும் அருணகிரிநாதர் பெரிய சாதனை. அதில் என்னாச்சு, இவர் தலைவராக இருந்தார். தலைவராக இருந்தால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடம் கமிஷன் வந்து பார்த்தாரு, படிக்க ரெட்டின்னு. அவர் வந்து பார்த்துட்டு நான் விஏவாக இருந்ததால் 4-5 இடம் சொன்னாங்க. அதில் இந்த இடத்த நான் செலக்ட் பண்ணேன். அது வந்து அண்ணாமலையாருக்கு சொந்தமான இடம். கிரிவல பாதையில் விஜய் கல்யாண மண்டபம் ஏற்கனவே இருக்குது, பக்கத்தில் வேற இடம். அதில் வந்து 1 ஏக்கர் 85 சென்ட் இடம் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டுக்கு, அதாவது அறநிலையத்துறையிலேருந்து கொடுத்தாங்க. அதுக்கு முக்கியமானவர் நம்ம மேனாள் அமைச்சர் கிருஷ்ணமூர்த்தியும், அன்னாள் அமைச்சர் இவர் சேவூர் ராமச்சந்திரன், ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர். ஒரு 4 தடவை நடந்திருப்போம். அந்த இடத்த கொடுத்துட்டாங்க, நீங்களே கட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட்டில் பணம் கிடையாது, நீங்களே கட்டிக்குவாங்க. அப்படி நாங்கள் வசூல் பண்ணி ஜம்முன்னா ஒரு 1.5 கோடி ரூபா வசூல் பண்ணி ஒரே ஒரு 3 மாதத்தில் வசூல் பண்ணி கேட்டவங்கெல்லாம் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் என்ன நினச்சி போகிறோமோ அதை கொடுத்தாங்க. அதை நல்லபடியாக கட்டி முடித்தோம். கடைசியில் கொஞ்சம் பண பிரச்சனை. இந்த கவர்மெண்ட்டை வந்தது டிஎம்கே கவர்மெண்ட்டு. ஐயா பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு அவர்களை போய் ஒரு லெட்டர் கொடுத்தேன். உடனே என்ன சொன்னார், நாளை காலையில் நான் சேகர் பாப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த லெட்டர் கொடுத்துட்றேன், 50 லட்ச ரூபா நான் சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போல் அவரை கூப்பிட்டு இந்த லெட்டர் கொடுத்து நீ முதல்வர்கிட்ட சொல்லிவிட்டு நானும் முதல்வர்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு 1.5 மாதத்தில் 50 லட்ச ரூபா 46 லட்ச ரூபா சேங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நல்லா நடந்து திறப்பு விழா பிரமாதமாக, கால்கோல் விழாவில் ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாரும் வந்தாங்க. திறப்பு விழாவுக்கு டிஎம்கே சேகர் பாபு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து திறப்பு விழா பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை மாஸ்டர் பிளானில் சேர்த்து காம்பவுண்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லி காம்பவுண்ட் போட்டாச்சு. அதே போல் முன்னாடி ரோடும் போடணும், ரோடு போடணும், கார்டன்ஸ்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் பிளானில் ஒரு 1,10,00,000 ரூபாய்க்கு சேங்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஒரு நாள் அவர் பதவியேற்ற பிறகு முதல் திருவண்ணாமலை வராரு, கிரிவலம் வராரு. ஆரம்பத்திலே வரும்போது அப்போ அமைச்சர் எனக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி சொல்கிறார், நீங்கள் சாயங்காலம் 5 மணிக்கு ஒரு 4-5 பேர் கூட்டத்தை போட்டோம்னா அங்கே இருங்க, டெப்டி சீஃப் மினிஸ்டர் வராரு, நான் அருணகிரிநாதர் மணிமண்டபத்துக்கு நேராக ரோட்டில் நிறுத்துகிறேன், உள்ளே வர மாட்டார், நீங்கள் ஒரு ஷால் போட்டு என்னென்ன வேணுமோ எழுதி கொடுத்துருங்க அப்படின்னாரு. அதே போல் வண்டி வந்து நின்னது, நான் கிட்ட போனால் இவர் டக்குன்னு ரோட்டில் இது கதவு திறந்துன்னு இவர் இறங்கினாரு. பின்னாடி உட்காந்து 2 அமைச்சரும்
சேகர் பாபு நம்ம அமைச்சர் வேலு 2 பேரும் இறங்கி நின்று அதுக்கப்புறம் அங்கே ஒரு படம் வச்சுருந்தாங்க, அது விலைக்கு சொன்னதும் சரி செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் ஒரு 2400 சதுரடியில் ஒரு 6 கெஸ்ட் ரூம், அங்கே திருப்புகழ் பாடுறவங்க தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு 10 டாய்லெட்டு ரெஸ்ட் ரூம் இதெல்லாம் போட்டு எழுதி கொடுத்துட்டேன். உடனே அவர் நான் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. அதே போல் சேங்ஷன் ஆகிடுச்சு, கவர்மெண்ட்டு சேங்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ டெண்டரும் விட்டுட்டாங்க, காம்பவுண்ட் வால் வேலை நடந்துட்டு இருக்குது. இதுவும் உடனடியாக வேலை, இந்த பணிகளும் ஆரம்பிச்சுருவாங்க. அது ஒரு பெரிய பணி. 2வது நம்ம ஸ்கூல் பற்றி சொன்ன டாக்டர் கேந்திரசாமி நாயுடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் 93 ஆரம்பித்து இன்னை வரைக்கும் நான் தலைவராக இருந்து நல்லபடியாக எந்த பிரச்சனைலாம் நல்லபடியாக நிறைய டாக்டர்ஸு இன்ஜினியர்ஸ் இதில் உருவாக்கியிருக்காங்க. 3வது ஸ்ரீ அபிராமி மஹால், அது அபிராமி திருமண மண்டபம்னு நான் இருந்த காலத்தில் 82 நான் அந்த கம்மகுல சத்திரநிவாசன துணை தலைவராக இருந்தேன். இங்கே திருவண்ணாமலை மண்டல சங்கத்துக்கு தலைவராக இருந்தேன் தொடர்ந்து 30 வருஷம். அப்போ அபிராமி திருமண மண்டபம்னு சொல்லிட்டு 1 கோடி ரூபாயில் கட்டியிருந்தோம். அதை இப்போ கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு 10 கோடி ரூபாயில் அருமையான ஒரு ஏசி மண்டபம், ஏறக்குறைய திருவண்ணாமலையில் 2வது மண்டபமாக அப்படின்னு இருக்கும். அவுட்டரில் நல்ல மண்டபங்கள்லாம் அப்போ வந்துடுச்சு. அதில் அது ஒரு பணி. இந்த 3ம் ரொம்ப முக்கியமான பணி. இது வந்து ஒரு பெரிய மனசு திருப்தி நமக்கு. அதே போல் விவசாயம் 50 ஏக்கர் விவசாயம் நடக்குது. ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேரும் சிங்கப்பூரில். 99 பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு. அப்பயே உடனே 10 நாள்லேயே சிங்கப்பூரில் வேலை கிடைச்சி இன்னைய வரைக்கும் ஒரே கம்பெனி சீகேட்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுது. பையன் அதே போல் மருமகள். நான் ஒரு தடவை கேள்விப்படும்-போது அங்கே சிங்கப்பூர்லேயே நீங்கள் தார்சால் ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. 2 ரோடு அதை பற்றி சொல்லுங்க. 2010 2007 நான் போகும்போது அதான் சிங்கப்பூரில் இப்போ 10 நாள்லேயே இதுக்கு வேலை கிடச்சிருச்சு. மாப்பிள்ளைங்க வேலையில் ஏற்கனவே அங்கே சிங்கப்பூரில் 2 வருஷம் முன்னாடி இருந்தார். பையன் போய் அங்கே எம்எஸ் முடித்தான். இவங்க 4 பேருமே மருமக எல்லாமே எம்எஸ் முடிச்சிட்டாங்க. இங்கே சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணான் பையன். அப்புறம் அங்கே போய் சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு. அண்ணா வணக்கம், ரொம்ப 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 நன்றி. 76 முடிந்ததுண்ணா ஸ்டார்டிங். ஆமாண்ணா, உங்களுடைய வாழ்த்துக்கெல்லாம் பெரிய ஒரு அண்ணாமலையார், உண்ணாமலையம்மான, அருணகிரிநாதர், ஸ்ரீ சாது சுவாமிகள் எல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி உங்களோட ரூபத்தில் ரொம்ப மகிழ்ச்சிண்ணா, ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களை பற்றி தான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன். ராமசாமி அண்ணா அருணகிரிநாதர் மணிமண்டபம் ட்ரஸ்ட்னு சொல்லியிருந்தார். ஆமாம், இப்போ ஒரு பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. இவர் திருக்குறள் காமராஜர்னு வெளிநாட்டிலெல்லாம் திருக்குறள் சொல்லி கொடுக்குறாரு பசங்களுக்கு, ஒரு 200 பசங்களுக்கு, எல்லாம் காணொலி மூலயமா. ரொம்ப 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 அதிசயம் அது. எல்லாருக்கும் வந்து இந்த நிதி வாங்கி கொடுத்துருக்காரு, அரசு நிதி. 1330 குறளும் ஒப்பியிருக்காரு உங்களுக்கு. 15,000 ரூபாய். அதே போல் இன்னொரு நண்பர் சம்பத்துன்னு சொல்லிட்டு டீச்சராக நல்லாசிரியராக இருந்து தமிழில் ஈடுபாடு கொண்டு மிகப்பெரிய தமிழ் படைப்பாளர்கள் சங்கம், இது ஏகப்பட்ட சங்கங்கள், உலக தமிழ் கூட்டமைப்புன்னு திருக்குறள் கூட்டமைப்புன்னு வச்சுருக்காங்க. அதில் போச்சு பொருளாளராக இருக்கார். அதே போல் அறுபடை வீடு முருகன் சொல்லிட்டு ரொம்ப பார்த்துருப்பீங்க நீங்கள், பச்சை வேட்டி கட்டின்னு ஒரு ஆர்வம் அவர் தான் ஐயா வந்திருக்காரு. அன்னதானம் பண்ணுங்க. ரைட். சேஷாத்திரி ஆசிரமத்தில் பண்ணியிருப்பீங்க. முத அண்ணாமலையார் கோயிலில் ஆரம்பித்து வச்சாருங்க அன்னதானம். ஃபஸ்ட்டு அன்னதானம் ஆறுமுகம், கரெக்டு. அதுலேருந்து லட்டு கொடுப்பாரு ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கு, நல்ல நாளில் எல்லாத்துக்கும் விருந்து போட்டுன்னே இருப்பார். ஒவ்வொரு கிருத்திகை அது இது நல்ல நாள் பூரா கிரிவல பாதையில் ஒரு வேனில் ஒரு 500-1000 பேர் கம்மி இல்லாத அன்னதானம். இதே போல் நல்ல மனிதர்களுடைய இதெல்லாம் கிடைச்சது பெரிய சந்தோஷம். பாருங்க, அது ரொம்ப 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 சந்தோஷம். தாமும் அந்த வயசுல 45 வயசுல கல்யாணம் ஆகி குழந்தை, அது ஆண் குழந்தை.
அப்புறம் இவன் வந்து 2008 அங்கே போனான். போயிட்டு இவனுக்கு அங்கே வேலை சிட்டி பேங்க்லேயே கிடச்சிது. அதுக்கப்புறம் ஒரு 20 நாடுகள் அப்படியே ரவுண்ட்ஸ்லேயே இருக்கும். ஜெராகான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியும் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்ட்டு வந்துட்டான். இவன் தான் ஆளினால் அப்படின்ற மாதிரி நல்லா போயிட்டு நல்லா இருக்கு. பொண்ணுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, பையனுக்கு தான் ஒரு பொண்ணு ஒரு பையன் எல்லாம் அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. பையனுடைய பையன் ரோஹித், இது பொண்ணுடைய பையன் ரோஹித். அவன் கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். 10th இங்கே ஜாயின் பண்ணி +1 படிக்கிறான். +2 முடிச்சுட்டு கிரிக்கெட்டில் ரொம்ப டிஸ்ட்ரிக்ட் பிளேயராக இருக்கான். இப்போ ஸ்டேட் பிளேயரும் ஆகிடும், நல்லா வந்துடுவான் கிரிக்கெட்டில், ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனாலேயே அங்கே சிங்கப்பூர்லேருந்து இங்கே வந்துட்டான். ரெண்டாவது வந்து அந்த ரோடு வந்து சித்ரா 2007 2007 நம்ம வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோருங்க. மொத்தம் அங்கே 7 ஃப்ளோரு 11 ஃப்ளோரு அது போல் இருக்கும். டாப் வந்து 74 ஃப்ளோர் இருக்குது சிங்கப்பூரில் ஒரு 15-20 தடவை இது வரைக்கும் போயிருப்பேன் 2000 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும். அதில் என்னன்னாக்கா நம்ம வீட்டுக்கு கீழே ஒரு பேங்க் இருக்குது. அதுக்கு மட்டும் ரோட்லேருந்து ஒரு சின்ன பாதை, ஒரு 4 அடிக்கு 20 அடி. அந்த ரோட்டில் போனாங்கன்னா அந்த பேங்க்கு போகிறவங்க லைனாக நிற்பாங்க. இந்த குடியிருப்புக்கு போகிறவங்க அங்கே ஒரு 500 வீடு இருக்கும். அதே இந்த பாதையில் போய் தான் போகணும், இடிச்சுன்னு போவாங்க, இல்லைன்னா புல்தரையில் போவாங்க. அதுக்கோசரம் நான் என்ன சொன்னேன், எங்கள் பொண்ணுகிட்ட இதே போல் ஒரு பாதை பக்கத்தில் போட சொல்லுங்கள், ஸ்ட்ரைட்டாக இந்த குடியிருப்புக்கு போகிற மாதிரி அப்படின்னு. ஐயா அதெல்லாம் அங்கே பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னுச்சு. ஒரு மெயில் போடுமா, கண்டிப்பாக பண்ணுவாங்க, எப்படி பண்ணாத போவாங்க. கரெக்டாக இதை போல் விவரம்லாம் எழுதி இதை போல் ஒரு பாதை வேணும், ஒரு 6 அடி 20 அடி 25 வீட்டுக்கு வேணும். கரெக்டாக மறுநாள் காலையில் அந்த பேப்பர் எடுத்து நாங்கள் இவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு எங்கம்மா என்ன போடணும், எங்கே ரோடுன்னு கேட்டான். இவ்வளோ காமிச்சாங்க. வித்தின் ஏ வீக் போட்டான், ஒரே நாள் அந்த ரோடு. அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆச்சு. எதிர்கால பஸ் ஸ்டாண்ட் வந்தது. முதல்ல சைடில் இருந்தது, பக்கத்தில் எம்ஆர்டி லைப்ரரி. டெய்லி அங்கே போனால் லைப்ரரி தான் 4 மணி நேரம். எல்லாம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், 5 நிமிஷம். ஒரு பெரிய மால் எல்லாமே இருக்குது. எதிர்கால வந்து பஸ் ஸ்டாண்ட், இந்த பக்கம் புல்தரை. எதிர்கால நிறைய குடியிருப்புகள். அவங்க எல்லாம் வரணும்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வர முடியாது. ஒன்று இந்த புல்தரையில் மெரிச்சுன்னு வரணும். 2 வீலர்லாம் வர்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இவங்க என்ன பண்ணணும், பஸ் ஸ்டாண்டை சுற்றிக்கின்னு இப்படி வரணும். இப்படி வந்தால் பெரிய ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல். அதுக்கு தான் முக்கியமாக வருவாங்க. இந்த மாலுக்கு வருவாங்க, எம்ஆர்டி ட்ரெயின் பக்கத்துலேயே அதுக்கு வருவாங்க, பஸ் ஸ்டாண்டு வருவாங்க. எல்லாத்துக்கும் இப்படி சுற்றின்னு வரணும். அதுக்கு நான் என்ன சொன்னேன், பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு 15 அடியில் ஒரு 400 அடி நீட்டு. இது வந்து புல்தரையில் மழை பெஞ்சா இதில் தான் சேரும் சகதியில் மக்கள் நடந்து வராங்க. மோட்டர் சைக்கிளில் போக முடியல, புல்தரையை மெரிக்கிறது வருது. இப்படி சுற்றிக்கின்னு வரணும்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்டு சுற்றிக்கின்னு வர வேண்டியதாக இருக்குது. இதை போல் எழுதி போடுமா. கரெக்டாக அந்த ரோடை போட்டாங்க. அது குறைஞ்சது அங்கே வந்து ஒரு 3 கோடி ரூபா 4 கோடி ரூபா ஆகும் சிமெண்ட் ரோடு. அது பெரிய இது ரெண்டும் பெரிய ஒரு இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேயே அதுதான் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாமே நல்லா இருக்காங்க, வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டு இருக்குது. திருவண்ணாமலை ஆன்மீக மக்கள் சார்பாக நான் வந்து ஆசைப்படுறேன். அவங்களுடைய எண்ணங்களும் கூட இந்த அருணாச்சல ஈஸ்வரர் கோயில், அண்ணாமலையார் கோயிலுக்கு உங்களை அடுத்த முறை தர்மகர்த்தாவா அவர் வந்து அருள் பாலித்து உங்களை தர்மகர்த்தாவா பண்ணிட்டாருன்னு சொன்னால் அண்ணாமலையார் சொல்லி திருவண்ணாமலைக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் ஐயாவால் செஞ்சு கொடுத்துருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் மலை சுற்றும் பக்தர்களின் சார்பாகவும் திருவண்ணாமலையினுடைய மக்கள் சார்பாகவும் அவங்களுடைய கோரிக்கையை தான் நான் நினைக்கிறேன். அது பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. அதாவது நான் ரிட்டையர்ட் ஆன உடனே ஊர் மக்கள் பூரா என்ன பேசுனா, அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு வந்து எனக்கு 68லேருந்தே பழக்கம். ஆமாம், ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்டு, ரொம்ப நம்ம பேரில் இன்றைய வரைக்கும் அதே மரியாதையோடு இருக்காரு. இவர் மாவட்ட செல்லாகும் போதே எல்லாத்துக்கும் நான் ஷாலில் எல்லையில் போய் போடுவோம், செஞ்சியில் போய் போடுவேன். அந்த பிரிட்ஜு தாண்டந்தான் ஸ்பீட் பிரேக்கர் போட்டுருவோம். அந்த இடத்துல கண்டிப்பாக ஸ்லோ ஆகணும் வண்டி, அந்த இடத்துல போட்டிருக்கேன். ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கே போன பிறகு அறிவாலயத்திலேயே அவரை ஆன் பண்ணியிருக்கேன். அதே போல் மினிஸ்டராக வரும்போது முத நான் செய்யாறில் போயிட்டு அங்கே ரிசீவ் பண்ணோம்.
அவர் கவர்மெண்ட் கார் பின்னாடி போகுது, இவருடைய சொந்த கார் அதுக்கு பின்னாடி போகுது. அந்த காரில் நீங்கள் ஏறிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. வேறு யாரையும் உட்காருது, நீங்கள் இந்த டிரைவராக நான் நீங்கள் யாரும் வந்தாலும் இறங்குறது நீங்கள் உட்காந்துருங்க அப்படின்ட்டாரு. அவருக்கு பின்னாடி கரெக்டாக ஒரு நாள் ஆச்சு. 11 மணிக்கு செய்யார் வந்தார். அதே செய்யார் 6 திருவண்ணாமலை வரும்போது நைட்டு 1:30 மணி. பெரிய வரவேற்பு ஸ்ரீதர் தலைமையில். கடைசி வரைக்கும் நான் அந்த காரில் எங்கே இருக்கிறாலும் அங்கே இறங்குவேன். அப்படியே மறுபடியும் இந்த காரில் வந்துடும், அதுக்கு வந்துடும். இது இப்படியே திருவண்ணாமலையில் பார்த்தவங்க என்ன ஆயிடுச்சு, இவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, இவர் தான் பிஏ போட போகிறாங்க அப்படின்னு ஒரு புரட்சி கிளப்பி விட்டாங்க. நான் சொன்னேன், இதை போய் பிஏவாக போவேன், அதெல்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னேன். அது ஒன்று. அந்த டைமில் இப்போ அருணகிரிநாதர் இது அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு தர்மகர்த்தாவை போடுறதுக்கு ப்ரொப்போசல் இருந்தது. அப்போல்லாம் கட்சிக்காரங்க தான் போடணுன்ற மாதிரி இருந்தது. அதில் ஜெயராமன்ட்டு தண்டராமன்ட்டு முடியனூர் ஜெயராமன்ட்டு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இழந்து சரி இதையாவது போடலாம்னு சொல்லிட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அப்போ போடுறதா இருந்ததுங்க. அப்போ என் பேர் அடிபட்டது, இன்ட்ரெஸ்ட் போடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் இது கட்சி இன்னும் போது அவர் ஜெயராமனுக்கும் போடணும், நமக்கும் போடல. அது கடைசியில் நாயுடுங்கிற ஒரு இதில் வந்துடுச்சு. அதனால கோவிந்தன் சொல்லிட்டு வானாபுரத்தில் அவரை போட்டாங்க. அதில் எனக்கு அப்ரெண்டிஸ் நான் எதுவுமே எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு போய் கேட்டதில்லை. பசங்கள்லாம் எல்லாமே மெரிட்ஸில் வந்தது, ஒரு சிபாரிசும் போனதில்லை. எனக்காக இருந்தாலும் சரி, குழந்தைகளுக்காக இருந்தாலும் சரி. அதுபோல் ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியோட உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு தமிழ். அதில் ஒரு ஈர்ப்பு, அந்த பேச்சு கேட்க போய் இன்னைக்கு அவ்வளோ ஈர்ப்பு அதில் தமிழில். சந்தோஷம். எல்லா தமிழ் அமைப்புகளும் இருந்து எல்லாத்துலயும் சிறப்பாக உங்களுடைய பிறந்த நாள் கோரிக்கையா நான் கேட்கறேன்னா, உங்க பள்ளியில படிக்கிற 10 வயசுல இருந்து 2.5 வயசுல 10 வயசுக்குள்ள இருக்கிற திருக்குறள் ஒரு 2 பிள்ளைகளையாவது நான் உருவாக்கணும். இந்த வருடம் பண்ணலாம். எனக்கு என்னன்னா, அறிவுள்ள மாணவர்கள், அக்கறையுள்ள பெற்றோர்கள் முகமொன்று, ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகமொன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகமொன்று, ஒன்றொருவர் வேல்வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடும் சூரனை வதித்த முகமொன்று, வள்ளியே மனம் புணர வந்த முகமொன்று, 6 முகம் ஆனபொருள் நேருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமான். மகிழ்ச்சிங்க. ஐயா உட்காருங்க. 2 இட்லி தான். சரி இருங்க, காஃபி ஒரே 5 நிமிஷம். 2 காஃபி. சும்மா ஒரு 2 இட்லி சாப்பிடுங்க. காஃபி 2 காஃபி டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் பையனுக்கும் அது இது குபேர்லிங்கத்தின் நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லைங்களா, ஏடி பன்னீர் அதுல ஒரு 2 இடத்த இது பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாம் செஞ்சுன்னு வந்து சின்ன ஒரு விவகாரத்துல அப்படியே அங்க ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்று மணி ப்ராப்ளத்துல ஒரு ஐட்டம் வந்து சேல் பண்றதுல அது ஹவுசிங் போர்டுல போய் இதுல ரீஸ் பண்ணி வரணும் போல. அதுக்கு பத்திரம் வந்தோடனே நாங்க மேலே வாங்கி கம்மி வச்சுக்கிட்டோம் 11 வருஷமா. அது பிற்பாடு என்ன பண்ணா இது மறுபடியும் ரீஸ் பண்ணிட்டு இங்க கொண்டாந்து மறுபடியும் அதை இது பண்ணணும். ஒரு 15 நாளா இது
அப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஃபங்க்ஷன். ரைட்